காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல நிதிஷ்குமார் ரெட்டிக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டுனா இந்த 4வது டெஸ்ட் போட்டியை கட்டாயம் இந்திய அணி வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா இந்த 4வது டெஸ்ட் போட்டி குறித்தும் நிதிஷ்குமார் ரெட்டி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வீரேந்திர சேவாக் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரோட பேட்டிங் பார்க்க ரொம்ப அபாரமாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் போயிட்டு இந்த மாதிரி பேட்டிங் ஆடுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது, அதுவும் அண்டர் ப்ரெஷரில். கண்டிப்பாக நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஃபியூச்சர் ஸ்டார், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு உருவாக்கி கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம் நிதிஷ்குமார் ரெட்டி. கண்டிப்பாக இந்திய அணி இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போலிங் பும்ரா கையில் தான் இருக்குது. அவர் எப்படி பந்து வீசுகிறாரோ கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி விக்கெட்டுகள் வீழ்ந்துச்சுன்னா இந்திய அணி கட்டாயம் இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அதிரடி இந்திய வீரர் வீரேந்திர சேவாக் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி வாழ்த்தும் பேசியிருக்காரு. இந்திய அணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதாங்க. ஏன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஸ்திரேலியா அணி ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 105க்குலாம் 6 விக்கெட் விழுந்துட்டு இருக்காங்க. பும்ரா செமையாக போட்டிருக்காருங்க. பும்ரா சொல்லவே வேணாம், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் 2 விக்கெட்டு. பயங்கரமான ஒரு ஸ்பெல் போயிட்டுருக்கு கண்டிப்பாக. அதனால் லீடு பார்த்தீங்கன்னா 211 ரன் இருக்காங்க. ஒரு 250 260க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டா கண்டிப்பாக இந்திய அணி சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் சொல்லலாம் இந்தியா பரத் இந்திய அணியோட பேட்டிங் தான் ரொம்ப வீக்காக இருக்குன்னு. கரெக்டு தான், வீக்காக இருக்குது தான். பட் நல்ல ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜிங்காக இருக்காங்க. கடைசியாக இந்திய அணி நம்புவோமே பண்ணுவோன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு சான்ஸ். ஆனால் ஆஸ்திரேலியா பவுலர்கள் அது ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. ஏன்னா போலாண்ட், மிச்சல் ஸ்டாக், பேட் கமன்ஸ்னு சொல்லிட்டு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது வலுவான போலிங்காக இருக்காங்க. அதெல்லாம் எதிர்த்து ஆடினா மட்டும்தான் நம்ம இந்த போட்டி வென்றால் மட்டும்தாங்க ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போக முடியும். அதனால் கண்டிப்பாக போராடி வெற்றி பெறுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் பும்ராங்கன்னா அங்கே லெஜெண்டுன்னு சொல்லாங்க. இது வரைக்கும் பார்டர் கவாஸ்கர் டாப்பில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அவர் தான் இருக்கார். ஆல் ஹிஸ்ட்ரியிலே ஒரு தொடரில் அதிகமாக விக்கெட் எடுத்த வீரராக அவர் இருக்கார். கண்டிப்பாக பும்ரா ஒரு லெஜெண்டுன்னே சொல்லலாம். ஃப்யூச்சரில் நம்ம இந்தியா இவர் கையில் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அதே போல் நம்ம நிறைய எப்படி சொல்கிறது நல்ல விக்கெட் எடுத்துகிட்டே வந்திருக்காங்க. சிராஜ் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஆல் அவுட் ஆயிடுச்சுன்னா நான் சேனல் அப்டேட் பண்ணுறேங்க. இந்திய அணி ஸ்கோரும் எவ்வளோ அடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி கடைசியாக நம்புறீங்களா வெற்றி பெறுமா இந்த ஆஸ்திரேலியா இந்த 4th டெஸ்ட் போட்டி? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாரி நிதிஷ்குமார் ரெட்டி அவரோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட டேலண்ட், யங் டேலண்ட், அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.